ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டடி வித் சிங்கப்பெண்ணே. இன்றைக்கு நம்ம வீடியோவில் 10th சோசியல் சயின்ஸில் ஹிஸ்ட்ரியில் அடுத்த லெசன் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள், அதாவது 6th லெசன். இது ஹிஸ்ட்ரியில் 6th லெசன். நாடு பிடிக்கும் நோக்கத்திற்காக முதல் எதிர்வினை தந்தவர் பூலித்தேவர். நெற்கட்டும் சேவல் எந்த பகுதி அப்படின்னு பார்த்தோம்னா நெற்கட்டும் சேவல். வேலூர் புரட்சி நடைபெற்ற ஆண்டு 1806. பாளையம் என்ற சொல் குறிப்பது ஒரு பகுதியையோ ஒரு இராணுவ முகாமையோ ஒரு சிற்றரசையோ குறிக்கும். பாளையக்காரர்களை ஆங்கிலேயர்கள் எவ்வாறு குறிப்பிட்டனர்? போலிகர். அதாவது இந்த பாளையக்காரர் இருக்காங்க இல்லையா, அவங்கள ஆங்கிலேயர்கள் எப்படி குறிப்பிட்டாங்க அப்படின்னா போலிகர். இதனுடைய அர்த்தம் இறையாண்மை கொண்ட பேரரசுக்கு கப்பம் கட்டும் குறுநில அரசை குறிக்கிறது. இந்த பாளையங்களை குறுநில அரசு தானே, அப்போ இறையாண்மை கொண்ட பேரரசுக்கு, அந்த ஆங்கில அரசுக்கு கப்பம் கற்ற குறுநில அரசர்களை குறிப்பது தான் இந்த போலிகர். யாருடைய ஆட்சி காலத்தில் பாளையக்காரர் முறை நடைமுறைப்படுத்தப்பட்டது? பிரதாபருத்திரன். பிரதாபருத்திரன் எந்த பகுதியை சார்ந்த அரசர்? வாரங்கள், அதாவது காகதிய அரசர். தமிழகத்தில் பாளையக்காரர் முறையை அறிமுகப்படுத்தியவர் விஸ்வநாத நாயக்கர். யாரோட உதவியுடன் அப்படின்னா அரியநாதர் உதவியுடன். தமிழகத்தில் இருந்த பாளையக்காரர்கள் முறை 72. பாளையக்காரர்களின் காவல் காக்கும் கடமையை எவ்வாறு அழைத்தனர்? படிக்காவல் அல்லது அரசு காவல். இந்த பாளையக்காரர்களுடைய காவல் காக்கும் கடமையை படிக்காவல் அல்லது அரசு காவல். கிழக்கில் அமையப்பெற்ற பாளையங்கள் சாத்தூர், நாகலாபுரம், எட்டயபுரம், பாஞ்சாலங்குறிச்சி. மேற்கில் அமையப்பெற்ற பாளையங்கள் ஊத்துமலை, தலைவன்கோட்டை, நடுவக்குறிச்சி, சிங்கம்பட்டி, சேத்தூர். ஆற்காடு நவாப் எதற்காக கிழக்கிந்திய கம்பெனியிடம் வரி வசூல் செய்யும் உரிமையை கொடுத்தார்? கர்நாடக போரில் ஏற்பட்ட செலவினங்களுக்காக. பாளையக்காரர்கள் நிலத்தின் மீது எத்தனை தலைமுறையாக உரிமை கொண்டுள்ளனர்? 60 தலைமுறைகள். புலித்தேவரின் புரட்சி காலம் 1755 1767. பாளையக்காரர்களுடைய புரட்சி அப்படின்னா 1757 1801. ஆற்காடு நவாப்பின் சகோதரர் மாபுஸ்கான். கர்னல் ஹெரான் தலைமையிலான படை எப்போது திருநெல்வேலிக்கு சென்றது? மார்ச் 1755. நவாப் சந்தா சாஹிப்பின் முகவர்களாக செயல்பட்டு வந்தவர்கள் மியானா, முடிமையா, நபிகான் கட்டாக். ஆற்காடு நவாப் முகமது அலிக்கு எதிராக இருந்தவர்கள் மேற்கு பாளையக்காரர்கள். ஆங்கிலேயருக்கு எதிராக பாளையக்காரர்கள் கூட்டமைப்பை உருவாக்கியவர் பூலித்தேவர். பூலித்தேவரை ஆதரிக்காத பாளையக்காரர் சிவகிரி பாளையக்காரர்கள். ஏன்னா அவங்க என்னென்னா பூலித்தேவர் ஆங்கிலேயத்தை எதிர்க்கிறாங்க இல்லையா, அதை வேண்டாம், இவங்களுக்கு நம்ம ஆதரவு கொடுத்து ஆங்கிலேயர்களோட பிரச்சனையை நம்ம எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு நினச்சவங்க யார் அப்படின்னா சிவகிரி பாளையக்காரர்கள். பூலித்தேவருக்கு ஐதர் அலி உதவ இயலாததற்கு காரணம் அப்போ அவங்க மராத்தியர்களோட போர் புரிஞ்சிட்டு இருந்திருப்பாங்க. களக்காடு போர் யாரிடையே நடைபெற்றது? களக்காடு போர் மாபுஸ்கானுக்கும் பூலித்தேவருக்கும். களக்காடு போரில் பூலித்தேவர் மாபுஸ்கானுக்கு எதிராக எத்தனை வீரர்களை நிறுத்தினார்? 2000 வீரர்கள். யூசப் கானின் வேறு பெயர்கள் கான் சாஹிப், மருதநாயகம். அதாவது மத மாற்றத்திற்கு பின்னாடி அவருடைய பேர் மருதநாயகம். ஃபஸ்ட்டு கான் சாஹிப். யூசப் கான் நெற்கட்டும் சேவலை முற்றுகையிட எவ்வளவு நாள் தாக்குதல் நடந்தது? 2 மாதங்கள்.
பூலித்தேவரின் 3 முக்கிய கோட்டைகள் நெற்கட்டும் செவ்வல், வாசுதேவநல்லூர், பனையூர். யூசப் கான் பூலித்தேவரின் கோட்டைகளை கைப்பற்றிய ஆண்டு மே 16, 1761. யூசப் கான் எப்போது தூக்கிலிடப்பட்டார்? 1764. யூசப் கானை தூக்கிலிட காரணம் கம்பெனி நிர்வாகத்திற்கு முறையான தகவல் அளிக்காமல் பாளையக்காரர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தியதால். அதாவது இந்த ஆங்கிலேய கம்பெனி நிர்வாகத்துக்கு முறையான தகவல் அளிக்காமல் பாளையக்காரர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தியதால். பூலித்தேவர் நெற்கட்டும் சேவலை மீண்டும் எப்போது கைப்பற்றினார்? 1764. ஒண்டி வீரன் என்பவர் யார்? பூலித்தேவரின் படைப்பிரிவுகளில் ஒற்றனுக்கு தலைவன். ஒற்றர்கள் இருப்பாங்களே, அந்த ஒற்றர்களுக்கெல்லாம் தலைவன் தான் இந்த ஒண்டி வீரன். வேலு நாச்சியாரின் காலம் 1730 1796 வரை. வேலு நாச்சியாரின் பெற்றோர் ராமநாதபுரத்தை ஆண்ட மன்னன் செல்லமுத்து சேதுபதி மற்றும் சக்கந்தி முக்தாத்தாள். வேலு நாச்சியார் புலமை பெற்ற மொழிகள் ஆங்கிலம், பிரெஞ்சு, உருது. குதிரை ஏற்றத்திலும் வில்வித்தையிலும் திறமையாக விளங்கிய பெண்ணரசி வேலு நாச்சியார். வேலு நாச்சியார் யாரை மணம் முடித்தார்? சிவகங்கை மன்னன் முத்துவடுகநாதர். இவங்களோட பொண்ணு பேர் என்ன அப்படின்னா வெள்ளச்சி நாச்சியார். காளையார் கோவில் அரண்மனை தாக்குதல் எப்போது நடந்தது? 1772. அந்த போர் யாருக்கும் இடையில நடந்திருக்கும் அப்படின்னா கர்னல் பான்கோர்க்கும் முத்துவடுகநாதருக்கும். இதில் முத்துவடுகநாதர் இறந்திருப்பார். முத்துவடுகநாதர் கொல்லப்பட்ட பின் வேலு நாச்சியார் எங்கு தங்கியிருந்தார்? திண்டுக்கல்ல தான் தங்கியிருப்பாங்க. வேலு நாச்சியார் எத்தனை ஆண்டுகள் மறைந்து வாழ்ந்தார்? 8 ஆண்டுகள். யாரோட பாதுகாப்பில் இருந்திருப்பாங்க அப்படின்னா கோபால நாயக்கருடைய பாதுகாப்பில். வேலு நாச்சியாரோட இராணுவ தலைவர் அப்படின்னா தாண்டவராயனார். வேலு நாச்சியார் எம்மொழியில் ஹைதர் அலிக்கு கடிதம் எழுதினார். அவங்க ஆங்கிலேயர் எதிர்க்கிறதுக்காக ஹைதர் அலிகிட்ட ஹெல்ப் கேட்டிருப்பாங்க. அப்போ உருது மொழியில் அவங்க கடிதம் எழுதியிருப்பாங்க. வேலு நாச்சியாருக்கு உதவிட ஹைதர் அலி நியமித்த படைத்தலைவர் சையது. யாரின் உதவியால் வேலு நாச்சியார் சிவகங்கையை மீட்டார்? யாரோட உதவி அப்படின்னா நம்மளுடைய கோபால நாயக்கர் அவங்களுக்கு தங்க அனுமதி கொடுத்து இது பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் ஹைதர் அலி படைகள் 5000 படைகளை அனுப்பி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பார். யாரின் உதவியால் சிவகங்கை அரசியாக முடிசூடி கொண்டார் வேலு நாச்சியார்? அதாவது மருது சகோதரர்களுடைய உதவியால் தான். இந்திய நாட்டில் வேலு நாச்சியாரின் நம்பிக்கைக்குரிய தோழி குயிலி. குயிலி எந்த படைப்பிரிவை தலைமையேற்று நடத்தினாள்? உடையாள் அப்படிங்கிற பெண்கள் படைப்பிரிவு. குயிலி பற்றி உளவு கூற மறுத்ததால் கொல்லப்பட்ட மேய்த்தல் தொழில் புரிந்த பெண் உடையாள். குயிலி தனக்குத்தானே நெருப்பு வைத்துக்கொண்டு பிரிட்டிஷ் ஆயுதக்கிடங்கை எப்போது அளித்தார்? 1780. வீரபாண்டிய கட்டபொம்மன் கழகம் நடைபெற்ற ஆண்டு 1790 1799 வரை. கட்டபொம்மனின் தந்தை பெயர் ஜெகவீர பாண்டிய கட்டபொம்மன். கட்டபொம்மன் பாஞ்சாலங்குறிச்சியின் பாளையக்காரராக எந்த வயதில் பொறுப்பேற்றார்? 30 வயதில். 1798 வரை கட்டபொம்மனிடமிருந்து வசூலிக்க வேண்டிய நிலவரி நிலுவை 3310 பகோடாக்கள். ஜாக்சன் கட்டபொம்மனை தன்னை சந்திக்குமாறு சொன்ன தினம் ஆகஸ்ட் 18, 1798. கட்டபொம்மனின் அமைச்சர் சிவசுப்பிரமணியனார். மதராஸ் ஆட்சிக்குழு உறுப்பினர்கள் வில்லியம் பிரவுன், வில்லியம் ஓரம், ஜான் காசா மேஜர். கலெக்டர் ஜாக்சனை பணியிடம் நீக்கம் செய்த ஆளுநர் எட்வர்ட் கிளைவ். ஜாக்சன் இடத்தில் யாரை புதிய ஆட்சியாளராக நியமித்தனர்? எஸ்.ஆர். லூஷிங்டன்.
தென்னிந்திய கூட்டமைப்பின் தலைவர் மருதுபாண்டியர். தென்னிந்திய கூட்டமைப்பு அப்படின்னு என்ன அப்படின்னா, திண்டுக்கல் கூட்டமைப்பு, ஆனைமலை யதுல் நாயக்கர் கூட்டமைப்பு, சிவகங்கை கூட்டமைப்பு, இந்த மூன்று சேர்ந்தது தான் தென்னிந்திய கூட்டமைப்பு. திருநெல்வேலி படைகளுக்கு தலைமை ஏற்று சென்றவர் மேஜர் பானர்மென். திருச்சி, மதுரையில் இருந்த படைகளை திருநெல்வேலி நோக்கி செல்ல மே 1799 உத்தரவிட்டவர் வெல்லஸ்லி பிரபு. ஆங்கிலேயர்கள் கட்டபொம்மனை சரணடைய நிபந்தனையிட்ட நாள் செப்டம்பர் 1, 1799. பானர்மென் கட்டபொம்மனை சரணடையுமாறு யாரை தூது அனுப்பினார்? ராமலிங்கர். கட்டபொம்மனின் இரகசியங்களை ஆங்கிலேயருக்கு காட்டிக் கொடுத்தவர் ராமலிங்கர். எங்கு நடைபெற்ற மோதலில் சிவசுப்பிரமணியனார் கைது செய்யப்பட்டார்? கள்ளர்பட்டி. சிவசுப்பிரமணியனார் எங்கு தூக்கிலிடப்பட்டார்? நாகலாபுரத்தில். எப்போது அப்படின்னா செப்டம்பர் 13. கட்டபொம்மன் எங்கு தூக்கிலிடப்பட்டார்? கயத்தாறு. டேட் அக்டோபர் 16. கட்டபொம்மனின் சகோதரர்கள் ஊமைத்துரை, செவத்தையா. மருது சகோதரர்களுடைய கழகம் 1800 1801 வரை. இரண்டாவது பாளையக்காரர்கள் போர் என்று எதை குறிப்பிடார்கள் அப்படின்னா, இந்த மருது சகோதரர் கழகத்தை தான் இரண்டாவது பாளையக்காரர் போர் அப்படின்னு சொல்கிறாங்க. கட்டபொம்மனின் சகோதரர்கள் சிறையிலிருந்து தப்பி எங்கு பதுங்கியிருந்தனர்? கமுதி. சின்ன மருதுவின் தலைமையிடம் சிறுவயல். மருது சகோதரர்களில் நாட்டின் விடுதலையை முன்னிறுத்தி எந்த பிரகடனத்தை வெளியிட்டனர்? திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை 1801. திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை எங்கு எதற்காக வெளியிடப்பட்டது? அதேமாதிரி எங்கெங்கு ஒட்டப்பட்டது? இது எப்படின்னா, பிரிட்டிஷருக்கு எதிராக சாதி சமய இன வேறுபாடுகளை கடந்து நிற்பதற்காக முதலில் விடுவிக்கப்பட்ட அறைக்கூவல் தான் இந்த திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை. இதை எங்கே ஒட்டியிருப்பாங்க அப்படின்னா, நவாப்போட கோட்டையிலும் மற்றும் ஸ்ரீரங்கம் கோவில் அந்த சுற்றுச்சுவர்களையும் ஒட்டியிருப்பாங்க. ஆங்கிலேயர்கள் சிவகங்கையை எப்போது இணைத்து கொண்டனர்? 1801. மருது சகோதரர்கள் எங்கு தூக்கிலிடப்பட்டனர்? 1801 அக்டோபர் 24 திருப்பத்தூர் கோட்டை, அங்கே தான் தூக்கிலிடப்பட்டிருப்பாங்க. ஊமைத்துரை, செவத்தையா எப்போது தண்டிக்கப்பட்டனர்? 1801 நவம்பர் 16 பாஞ்சாலங்குறிச்சி. மருது சகோதரர்களின் கழகம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? தென்னிந்திய புரட்சி. பாளையக்காரர்கள் கழகம் எப்போது அடக்கப்பட்டது? 1799 மற்றும் 1800 1801 வரைக்கும். 1801 ஜூலை 31 ஏற்படுத்தப்பட்ட எந்த உடன்படிக்கையின்படி பாளையக்காரர் முறை முடிவுக்கு வந்தது? கர்நாடக உடன்படிக்கை. தீரன் சின்னமலை அவர்களுடைய காலம் 1756 1805 வரை. மன்றாடியார் பட்டம் பெற்ற மதிப்புமிகு குடும்பத்தில் பிறந்தவர் யார் அப்படின்னா, தீரன் சின்னமலை. தீரன் சின்னமலையுடைய செயல்பாடுகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கொங்கு பகுதியில் குடும்பம் மற்றும் நிலப்பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்குதல். மைசூர் சுல்தான் திப்புவின் திவானாக இருந்தவர் முகமது அலி. முகமது அலியிடம் வரி பணத்தை பிடுங்கிக் கொண்டவர் தீரன் சின்னமலை. திப்புவின் படைகளும் தீரன் சின்னமலைகளின் படைகளும் மோதிக்கொண்ட இடம் நொய்யல் ஆற்றங்கரை. தீரன் சின்னமலை கோட்டை எழுப்பிய இடத்தை எவ்வாறு அழைப்பர்? ஓடாநிலை. அவர் எங்கே கோட்டை எழுப்பியிருந்தார் அப்படின்னா ஓடாநிலை. தீரன் சின்னமலை எங்கு எப்போது தூக்கிலிடப்பட்டார்? 1805 ஜூலை 31 அன்னைக்கு சங்ககிரி கோட்டையில் தூக்கிலிடப்பட்டார். கிழக்கிந்திய கம்பெனி சேலம் மற்றும் திண்டுக்கல் வருவாய் மாவட்டங்களை எந்த ஆண்டு பெற்றுக்கொண்டது? 1792. 1799 நடந்த ஆங்கிலேய மைசூர் போரின் முடிவில் இணைக்கப்பட்ட பகுதி கோயம்புத்தூர்.
தஞ்சாவூரின் இறையாண்மை உரிமையை ஆங்கில அரசுக்கு விட்டு கொடுத்த ஆண்டு 1798. திப்புவின் குடும்பம் எங்கு சிறை வைக்கப்பட்டிருந்தது? வேலூர் கோட்டை. வேலூர் புரட்சி ஏற்பட முக்கிய காரணம் தலைமை தளபதி கிரடாக் வெளியிட்ட புதிய இராணுவ விதிமுறைகள். அதை எதிர்த்து தான் வேலூர் புரட்சி செஞ்சுருப்பாங்க. 1806 ஜூலை 10 அன்று எந்த படைப்பிரிவு வேலூர் புரட்சியில் இறங்கினர்? 1 மற்றும் 23ஆம் படைப்பிரிவு. ஆட்காட்டின் குதிரைப்படை தளபதி கர்னல் ஜில்லஸ்பி. வேலூர் புரட்சிக்கு பின் திப்புவின் மகன்கள் எங்கு அனுப்பினர்? கல்கத்தா. வேலூர் புரட்சியை ஒடுக்கியதற்கு ஜில்லஸ்பிக்கு அளிக்கப்பட்ட வெகுமதி 7000 பகோடாக்கள். வேலூர் புரட்சி எந்த கழகத்திற்கு வித்திட்டது? 1757 பெருங்கழகத்திற்கு வித்திட்டது. மருது சகோதரர்களின் கழகம் யாரால் வழிநடத்தப்பட்டது? சிவகங்கை மருது சகோதரர்கள், மலபாரில் கேரளவர்மா, திண்டுக்கல் கோபால நாயக்கர், மைசூர் கிருஷ்ணப்பர் துண்டாஜி. இதோடு இந்த வீடியோ முடிஞ்சது. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.